அதிகமாக செலவு பண்ணால் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறேன்னும், ஒருத்தர் செலவே பண்ணலைன்னா கஞ்ச பிஸ்னாரினும் சொல்கிறோம். ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறதும் இல்லை செலவே பண்ணாமல் இருக்கிறதும் பைத்தியக்காரத்தனமானு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் கடந்து வந்த சிச்சுவேஷன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட், அவங்க மணியை பார்க்குற விதம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் மணி ரிலேட்டடான டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. வெல்கம் டு நோ மணி நோ ஹனி சீரீஸ். இன்னைக்கு சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் உள்ள சாப்டர் 1 தான் அன்ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் மொத்தமே 3 மேஜர் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. 1, பணத்தை பற்றின கண்ணோட்டம்ன்றது ஒரு மனிதருக்கும் ஒரு விதமாக இருக்கும். 2வது, டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மணி ரிலேட்டடான டிசிஷன்ஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. 3வது, மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கரெக்டான வேன்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு கயல் படத்தில் அந்த போலீஸ்காரர் ஆரோனை பார்த்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு சுற்றுறான்னு சொன்னாலும் ஆரோனுக்கு அவங்க அப்பா பார்க்காத உலகத்தை எப்படியாவது தாம் பார்த்துடணுன்ற ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. ப்ளஸ் அவன் பணத்தை வாழ்க்கையாக பார்க்காம பணத்தை வாழ்கிறதுக்கான ஒரு டூலாக மட்டும்தான் பார்த்தான். ஸோ நோ ஒன் இஸ் கிரேசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ரிலேட்டட் டிசிஷன்ஸ்ன்னு மார்கன் சொல்கிறாரு. இதை நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2 லக் அண்ட் ரிஸ்கை பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன்.